ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு இந்த வீக் வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது தான். ஒரு டின்னர் vlog தான். கொஞ்சம் சீக்கிரமே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். அதனால தான் கொஞ்சம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ரான் வச்சு 2 டிஷ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் டின்னருக்கு. ஸோ அதை தான் வந்துட்டு மெயினாக இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி 4:30 போலலாம் என்னோடய டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ப்ரான்லாம் சமைக்க போகிறோம், வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் 2 டிஷ் வேறு செய்யணும்ல. அதனால் வந்துட்டு ஓகே, குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து சமைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால 5 o'clock போல் தம்பியை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அந்த 30 minutesக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். எனக்கு எப்பொழுதுமே டின்னர் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். ஏன்னா குட்டீஸ் 2 பேரும் வந்துட்டு 5:30 போலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நான் போய் தம்பியை போய் கூட்டிகிட்டு வருவேன், அத்தை வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா 2 பேருமே வேறு வேறு ஸ்கூல் அப்படிங்கிறதுனால 2 பேரும் வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 6 o'clock போலலாம் வந்துட்டு அவங்கள குளிக்க வச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த டைம் வந்துட்டு அத்தை பாப்பா தம்பி 2 பேரையும் பார்த்துக்குவாங்க. ஸோ கடைக்கடைன்னா அவங்களுக்கு மெயினாக வந்துட்டு 7 o'clock அவங்களுக்கு டின்னர் வந்து ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏதாவது செய்கிறது அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிப்போம். ப்ரான் இருந்ததே கொஞ்சம் தான். பட் ரீசெண்டாக ஒரு ரெசிபி ஒன்று பார்த்துருந்தேன், பட்டர்ஃப்ளைடு மசாலா ப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்ததுமே எனக்கு டெம்ப்ட் ஆயிடுச்சா, சரின்னு சொல்லி வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டேன். இருக்கிற ப்ரானில் ஒரு 6-7 ப்ரானுக்கு மட்டும் எடுத்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்லாம் எடுத்து அதை ஒரு பக்கம் வச்சுட்டு தொக்கு வந்து செய்கிறதுக்காக ஸோ அதையுமே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ப்ரான் வந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி பத்தாது எல்லாருக்கும். அதே வந்து தொக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து பத்தோம். அப்படிங்கிறதுனால அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். பட்டர்ஃப்ளைட் மசாலா ப்ரானுக்கு தான் கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. தலையை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற குடல் வந்து சென்டரில் வந்து லைட்டாக ஃபோர்க் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது அழகாக வந்துடும். மேலே உள்ள ஷெல் வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ டெயில் பக்கமும் நம்ம கட் பண்ணக்கூடாது, தலையை மட்டும் தான் கட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இது பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்க்கு அதை கட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னாச்சு. இருந்த ப்ரானே ஒரு 7 ப்ரானு. அதில் ஃபஸ்ட்டு ப்ரான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தெரியாமல் இந்த கீழாப்பில் கட் பண்ணி விட்டுட்டேன், அந்த வயிற்று பகுதியில். அது என்னடானா எல்லாமே வந்து உடஞ்சி பாதியாக வந்துருச்சு 2ம். அதனால அந்த ப்ரானை அப்படியே தொக்குக்கு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வீடியோவை செக் பண்ணேன் எப்படி கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒழுங்காக பார்த்து மறுபடியும் ஒரு 6 ப்ரானை வந்து சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு. இந்த பட்டர்ஃப்ளைட் மசாலா ப்ரானுக்கு ஒரு 2 ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணாவே போதும். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ப்ரானை அந்த ஷேப்க்கு கட் பண்ணணும். இன்னொன்று வந்து இந்த மசாலா, இது 2ம் தான் முக்கியம். ஈஸியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு வந்துட்டு ஊற வச்சு சேர்த்தோம் அப்படின்னா அரைக்கும்பொழுது கொஞ்சம் ஈஸியாயிரும். நான் வந்து ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் அப்படியே ட்ரையாகவே வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட வந்துட்டு சோம்பு, மிளகு, வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மசாலா வந்துட்டு அம்மா வீட்டில் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது. சப்போஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் மீன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான உப்பு, அது கூட இஞ்சி பூண்டு வீட்டில் வந்துட்டு அரைச்ச பேஸ்ட் இருந்தது, அதனால நான் அதிலே கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ், ஆயில், தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் ப்ரான் தானா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மசாலா வந்து அரைச்சிருந்தேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா இருந்தால் கூட நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் வந்து மேரினேட் பண்ணி கூட சாப்பிட்லாம். பட் நான் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் மற்ற வீடியோலாம் பார்த்துருக்கேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து மசாலா அரைக்கிறது. ஸோ நான் இதை அரைச்சிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு சும்மாவே சாப்பிட்லாம் போல், அந்தளவுக்கு அந்த கறி லீவ்ஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல அதோட ஃப்ளேவர்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அரைச்சி அதை அப்படியே வந்து ப்ரானில் தடவி வச்சிடணும். ஆக்சுவலி நான் இந்த இதெல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ வந்து செக் பண்ணேன். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவங்க வந்து இந்த மசாலா வந்து ஃபுல்லாக ப்ரான் எல்லாத்துலேயுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க.
ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த அந்த சதை பீஸில் மட்டும் மசாலா வந்து மேரினேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் குக் பண்ணும்பொழுது என்ன பண்ணிட்டேன், நம்ம ப்ரானை வந்து திருப்பி விடும்பொழுது நான் கொஞ்சம் மசாலா மீதம் இருந்தது, ஸோ அதெல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாமல் ஸோ அந்த மசாலாவை ஃபுல் ப்ரான் எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சுருங்க. மசாலா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ப்ரான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நைட்டு இந்த பாசிப்பருப்பு போட்டு ப்ளெயினாக சாம்பார் செய்வோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பட் பாசிப்பருப்பு கூட கொஞ்சம் துவரம்பருப்பும் ஆட் பண்ணுவேன். அது ரெண்டையும் வாஷ் பண்ணி அது கூட வெங்காயம், தக்காளி, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டு ஒரு 2 விசிலுக்கு வச்சோன்னா பருப்புமே நல்லா வெந்துடும். வந்தது வந்து அதுக்கு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவங்களோட டின்னர் வந்து ஓகே ஆயிரும். 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 5 o'clock வந்து தம்பி கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டேன். இப்போலாம் மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போதே சொல்லிடுவாங்க ஈவினிங் வந்து ப்ளே கிரவுண்ட் போகணும் அப்படின்ட்டு. ஓகே, மழை பெய்யலை அப்படின்னா நான் ப்ளே கிரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ வரும்பொழுதே ஒரு 20 minutesக்கு அங்கே ப்ளே கிரவுண்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது. ஸோ அன்றைக்குமே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். டைம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னும் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லியே ஒரு 10 minutes கிட்ட விளையாடுவாங்க. அதனால இப்போலாம் ஒன்று சொல்லிடுவேன், ஓகே நாளைக்கு வந்து மறுபடியும் ப்ளே கிரவுண்ட் போகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்க, அப்படி இல்லாட்டி நாளைக்கு நான் வந்து ப்ளே கிரவுண்ட் வந்து கட் பண்ணிடுவேன் ஐயா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா போதும், ஓகேம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு அவங்களுக்குமே வந்து ஹாப்பியாக தானே இருக்கும். என்னோடய ஸ்கூல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாக எனக்குலாம் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும். 90s கிட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இப்படி இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்கூல் வந்து சைக்கிளில் தான் போனோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா பேக்கை வச்சுட்டு வீட்டில் வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு தரதுக்கு அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வரதுக்கே 6:30 ஆயிரும். ஸோ நம்ம வந்து காலையிலே சமைச்சு வைக்கிறது தான் அதுதானே லஞ்சுக்கெலாம் வந்து செஞ்சு தருவாங்க. ஸோ அதில் மீத சாப்பாடெலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு ஸ்நாக்ஸு. ஸோ வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிட்டு முடிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் கழட்டி வச்சுட்டு புக்கெல்லாம் ஒரு பக்கம் பேக்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே கிளம்புறது தான் பசங்க கூட வந்து விளையாடுறதுக்கு. ஸோ அதில் வந்து நான் ஒரு 2-3 கேம் வந்து சொல்கிறேன். நான் சின்ன வயசில் விளையாண்ட கேம் யாருக்காவது ஞாபகம் இருக்குது, உங்களுக்கும் அந்த விளையாண்ட அனுபவம்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நொண்டி விளாடுவோம், பட்டை விளாடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா கண்ணாமூச்சி, அது நிறைய பேருக்கு தெரியும். இன்னொன்று வந்து அது கால் வந்து நீட்டி உட்காந்துட்டு கையெல்லாம் அடுக்கடுக்காக வைக்கணும். ஸோ அவங்க கையிலலாம் படாமல் வந்து நம்ம தாண்டி விளையாடணும். அது பேர் எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி விளையாட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நாடுன்னு ஒரு 4 கட்டம் போட்டு சென்டரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். ஒருத்தவங்க வந்து குச்சியை வச்சு சுற்றி விட்டு 4 கட்டத்துலேயும் ஒவ்வொரு ஆள் இருப்போம். நம்ம வந்து நாடோட பேர் வந்து வச்சுட்டு அந்த கம்பு வந்து யார் கட்டத்துக்குள்ளே விழுகுதோ அவங்க வந்துட்டு மற்ற 3 பாக்ஸில் இருக்கிறவங்களாம் ரன் பண்ணி ஓடி போயிடுவாங்களா. ஸோ அவங்க மேலே வந்து வீசணும். ஒருவேளை அந்த கம்பு படலை அப்படின்னா அவங்க நாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது. எனக்கு ஒரு சில இதெல்லாம் பேர் தெரியலை. ஸோ இதெல்லாம் விளையாடும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கேம்லாம் யாராச்சும் விளாண்டிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். தம்பி வந்துட்டு ப்ளே கிரவுண்டில் விளையாட வச்சுட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கிறான்னு சொல்லும்பொழுது எனக்கு என்னோடய ஸ்கூல் டைமில் நான் விளையாண்டது ஞாபகம் வந்தது. அதனால தான் நான் அதை பற்றி ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரியும், பட் அந்த மெமரிஸை ஷேர் பண்ணும்பொழுது அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன மாதிரியே 90s கிட்ஸ் யாராவது அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. தம்பி வந்து ஸ்கூல்லேருந்து இந்த ஃபேன் வந்து செய்கிறது, நம்மளே செய்கிற அந்த கிட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு ஸ்டிக்கரும் இருந்தது. அந்த ஒரு
ஒரு பெரிய அட்டை ஸ்டிக்கரு. ஸோ அதில் நிறைய இருந்தது. அதை வந்து ஒன்று ஒன்றா கொடுத்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வேண்டாமா, ஸோ அது ஃபுல்லுமே வந்துட்டு வேணும், இது என்னோட ஸ்டிக்கர் சொல்லி அவங்க அழுகுறாங்க. இவங்க வந்துட்டு இது என்னோட ஸ்டிக்கர் என்னோட ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னு சொல்லி இவங்க அழுகுறாங்க. ஆனால் ஃபைனலில் வந்து கடைசியாக ஜெயிக்கிறது என்னமோ இந்த செகண்ட் பேபியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ பேபியாக இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு தம்பிக்கிட்ட ஐயா பாப்பா தானே கொடுங்க, அப்புறமாட்டி அம்மா வாங்கி தரேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்து அது ஒரு வழியாக அந்த விசிறியுமே வந்து அழகாக செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு அப்படி கொஞ்சம் நேரம் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அதை செஞ்சு கொஞ்சம் நேரம் அவங்க கூட ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6:45 இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி குக்கரில் சாம்பாருக்கு வேக வச்சுட்டேன். ஸோ தாளிக்கிறது தானே, நார்மலாக நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி தான். கொஞ்சம் எண்ணெயில் சீரகம், கடுகு, ஸ்பைசி கொடுக்குறதுலனால நான் காஞ்ச மிளகா வந்து சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக வந்துட்டு ரொம்ப கம்மியாக சாம்பார் தூள், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணி கொத்தமல்லிலாம் போட்டு தண்ணி சாம்பார் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த தண்ணி சாம்பார் வைக்கிற டைமில் வந்து அவங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லாட்டி வந்து முட்டை ஸ்க்ரம்பிள் பண்ணுவேன். இல்லை வீட்டில் தோஃபு இருந்துச்சு அப்படின்னா தோஃபு வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பேன். அன்றைக்கி தோஃபு இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு அதில் கொஞ்சம் வெறும் மீன் மசாலா மட்டும் போட்டு மேரினேட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சில தோஃபில் வந்து உப்பு ஆல்ரெடி போட்டே இருப்பாங்க, அதனால் செக் பண்ணிக்கணும். நாங்கள் வாங்குகிற கடையில் வந்து உப்பு போடுவாங்க, அதனால் உப்பு வந்து ஆட் பண்ணுறது கிடையாது. அந்த மீன் மசாலா மட்டும் போட்டு அதை லைட்டாக பெரட்டி அதை ஏர் ஃப்ரையில் வந்துட்டு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து அதுவுமே ரெடி ஆயிரும். தோஃபு வந்து ரெடியானதும் அவங்க 2 பேருக்கும் டின்னர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரான் தொக்கு வந்து செஞ்சுருந்தேன். என்னோடய ஸ்டைலில் ப்ரான் தொக்கு ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணுவேன், ஹோல் ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ சோம்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் தொக்குக்கு வந்து நல்ல கிரேவி வந்து அதிகமாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப பெருசாக வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நிறையாவும் சேர்த்துக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து தொக்கு வந்து நிறையா கிடைக்கும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கூட வந்துட்டு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட வந்துட்டு அந்த எவ்வளோ தொக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, ப்ரான் சேர்த்ததுக்கப்புறமும் தண்ணி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ அது மட்டும்தான் மசாலான்னு சேர்ப்பேன். இந்த அம்மா அரைச்சி கொடுத்து விடுறது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். அதுவும் இல்லை பச்சை மிளகாலாம் வேறு ரொம்ப குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோமா, ஸோ அதோட ஸ்பைஸ்லாம் வந்து சீக்கிரமே இறங்கிரும். அதனால் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் போட்டு அதை மூடி போட்டு வச்சிடலாம். நான் இந்த மாதிரி தொக்கு செய்கிறதுனால ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் போட்டு அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரான் சேர்க்குறேன். அதே வந்து நான் கொஞ்சம் ட்ரையாக செய்ய போகிறேன் அப்படின்னா நான் ப்ரான்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மசாலாத்தூள் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து ப்ரானுமே வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தானே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு சரி இந்த மசாலாத்தூள்லாம் பச்சை ஸ்மெல் போகணும், அதனால அதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் சொல்லி அதை நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா குக் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த கிரேவி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறையா வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த கிரேவி வந்து நிறைய கிடைக்கும். ஸோ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும், ப்ரான் வந்து நல்லா குக் ஆகி வந்துடும். ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த மசாலா எல்லாம் அந்த ப்ரான்குள்ளே சாரணும். அதுவும் வந்துட்டு நம்ம இப்போ வச்ச உடனே அப்போவே சாப்பிட்றத விட கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ப்ரான்லாம் வந்து நல்லா குக் பண்ணதும் உப்பெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு இடித்து வச்சுருக்க மிளகு சீரக பவுடர், இது நான் நிறைய நான்வெஜ்ஜுக்கு வந்து சேர்ப்பேன், அதனால நான் வந்துட்டு அதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் நிறையா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ப்ரான் தொக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாக செய்கிற ரெசிபி தான், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தது, ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஆர்வக்கோளாறில் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நிறைய சேர்த்துட்டேன்னா
காரமாக இருந்துச்சு, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு உரப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து நான் சாப்பிட்டுட்டேன். இது வந்து நல்லா சுட சுட சாதம்லாம் வடித்து பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதை தவிர சப்பாத்தி தோசைக்குமே நல்லாயிருக்கும். பட் பெஸ்ட்டு வந்துட்டு வெள்ளை சோறோடு போட்டு சாப்பிட்றது தான் இந்த தொக்குக்கு வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளைடு மசாலா ப்ரான், அதை வந்துட்டு பேனில் கொஞ்சமாக ரொம்ப எண்ணெயெலாம் சேர்க்கக்கூடாது, தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு தான். ஸோ லைட்டாக எண்ணெய் மட்டும் சேர்த்து அந்த மசாலா சைடை ஃபஸ்ட்டு பேனில் வச்சுட்டு அடுத்து திருப்புறேன். லைட்டாக அந்த மசாலாலாம் வந்து பேனில் ஒட்டிட்டு வந்துச்சு. மசாலா அரைக்கும் பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அரைச்சிருந்தேன். ஸோ நான் வந்து அந்த ப்ரானை திருப்பி விட்டு அந்த மசாலாவுமே ஆட் பண்ணி தான் அந்த பட்டர்ஃப்ளைடு மசாலா ப்ரானை ரெடி பண்ணினேன். நீங்கள் வந்து வீட்டில் செய்யும் பொழுது இந்த மிஸ்டேக் பண்ணாமல் அந்த மசாலாவை நம்ம மீனுக்கு பெரட்டுற மாதிரி எல்லா பக்கமுமே பெரட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அந்த மசாலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணதுக்கப்புறம் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். டின்னருக்கு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறது இல்லை, அதனால் ரெட் ரைஸ் கூட ப்ரான் தொக்கு, இந்த பட்டர்ஃப்ளைட் மசாலா ப்ரான் இதெல்லாம் வச்சு தான் சாப்பிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.